எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் தான். அது எங்கே போனாலும் எந்த கல்யாணங்கள்லாம் போனாலும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவார். முன்னாடி கொஞ்சம் காய் சாப்பிடுவார், அப்புறம் தயிர் சாதம் சாப்பிடுவார். எனக்கு என்னென்னா அவருக்கு ஒன்றும் சத்தா இல்லையேங்கிறதுனால அவர் நல்லபடியாக நிறைய சத்தாக அதை சேர்க்கணும், அந்த தயிர் சாதத்தில் என்னென்ன மாதிரி வெரைட்டி சேர்க்கணும், எப்படி இப்படி பண்ணணும்னு எல்லாம் நானே நிறைய யோஜனை பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணி நிறைய அதை வெரைட்டியாக பண்ணுவேன். ஏன்னா மற்ற கறிகாயும் அல்லது டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இருந்தால் தான். வெறுமை தயிரில் தண்ணியை கொட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது டேஸ்ட் இல்லைன்னா நிறைய சாப்பிட முடியாது. அதனால் அவருக்கு அந்த தயிர் சாதத்தை ரொம்ப நல்லா பண்ணுவேன். அதை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு என் பசங்களும் சரி வந்தவாளும் சரி எப்படி அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். மிச்சம் நிறைய பண்ணு எல்லாருக்கும் வேணும்னு எங்கள் மாமியார் வேறு ஜாடையாக சொல்லுவார். யாராவது மற்ற ஆளுக்கெலாம் இல்லாத இவருக்கு மட்டும் போட்டுவிடுவேன்னுட்டு. இவன் அண்ணாவும் சொல்லுவார், பண்ணுறது நிறைய பண்ணு பாரு, எல்லாம் எதிர்பார்த்துன்னு உட்காந்துருக்கா அப்படின்பார். அது மாதிரி அந்த தயிர் சாதம் தான் நம்ம இந்தியாவில் தயிர் சாதங்கிறது ஒரு சாதாரண இது தான். பட் இருந்தாலும் அதுவே ரொம்ப உயர்வாக பண்ணணுன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் போய் சேர்த்து ரொம்ப நல்லா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணி காமிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் சரியாக இப்போ இது இல்லை பண்ணுறதுக்கு எல்லா வெரைட்டிஸ் வாங்கி வச்சுக்கணும் கரெக்டாக அதுக்கு உண்டானதெல்லாம். அது மாதிரி போட்டு பண்ணோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மிளகான்னு மோர் மிளகாம்பா அதை வறுத்து போட்டு அதுலேயும் போடலாம், இல்லை தனியாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி உப்பு புளி இதெல்லாம் வச்சு அரைச்சி புளித்தொகையல் மாதிரி அது வச்சோம், அதுவும் அந்த தயிர் சாதத்துக்கு பிரமாதமாக இருக்கும். அடுத்தது மாங்காய் எலுமிச்சங்காய் இந்த மாதிரி ஊறுகாய்கள் அதுவும் அதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த காம்பினேஷனை கொடுத்து நன்னா பண்ணி சாப்பிட வைக்கிறதுல நமக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். அவளுமே ஆகா நன்னா பண்ணியிருக்கா நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். நமக்குமே அந்த நம்ம பண்ணதை நன்னா ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாங்கிற ஒரு சந்தோஷம் வரும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு தினம் சாப்பாடே தயிர் சாதம் தான். தயிர் சாதத்தும் ஒரு காய்கறி ஒரு ஊறுகாய் இதான் சாப்பிடுவார், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். தயிர் சாதங்கிறது எல்லாருக்கும் தெரியும், என்ன பச்சை தயிர் சாதம் அப்படின்பா. அப்படி இல்லை, அதுலேயே ரொம்ப நல்லா வெரைட்டியாக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணலாம். அதுலேயே ஒரு 5-6 வெரைட்டி பண்ணலாம். எல்லோரும் எங்கள் வீட்டு தயிர் சாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். அதனால் எனக்கு தயிர் சாதம்ங்கிறது ரொம்ப ஒரு இது. எப்படி விரும்பி சாப்பிடுவேன்னா, முதல்ல நம்ம சாதத்தை அழிய வச்சுக்கணும். அப்புறம் அதை கொஞ்சம் ஆற வச்சோடனே பாலை ரொம்ப சூடு இல்லாத பாலை குத்தி நல்லா இது மசிச்சுக்கணும். அப்புறம் தயிரை குத்துறோம். தயிர் ரொம்ப வேண்டாம், ஏன்னா புளிச்சிடும், கொஞ்சமாக போட்டுண்டு. அதுக்கப்புறம் வயிறு சரியில்லைன்னா சுண்டைக்காய் மணத்தக்காளிக்காய் நல்லா வறுத்து அதில் போட்டோம்னா, சுக்கு 3ஐயும் போட்டோம்னா வயிறு கேஸ் ப்ராப்ளம் அது இது எல்லாம் போயிடும் தயிர் சாத்தில். அதே மாதிரி டயரியா அந்த மாதிரி இருந்தாலும் இது போட்டோம்னா அது கொஞ்சம் நின்றுடும். இது ஒரு நல்ல தயிர் சாத்தில் வர ஒரு வைத்தியம். யாராவது சாப்பிட வந்தா அப்படின்னா ஒரு ரிச்சாக காமிக்கணும் அந்த தயிர் சாதத்தை அப்படின்னா, அதில் மாதுளம்பழம், இது திராட்சை, அதாவது இந்த பச்சை திராட்சையோ கருப்பு திராட்சையோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆப்பிள் இதெல்லாம் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு முந்திரி பருப்பை லேசாக வறுத்து போட்டோன்னா ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இதே மாதிரியே தான் பால் தயிர் மட்டும் நல்லா பிசைஞ்சுட்டு அப்புறம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் கடுகு பச்சை மிளகாயை திரும்பாது கடுகை வெடிக்க விட்டு அதில் போடுறது. அதுவும் ரொம்ப ரிச்சாக நல்லாயிருக்கும். வந்தவா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரியே கேரட்டு வெள்ளரிக்காய் இதை சீவி போட்டு இதே மாதிரியே தயிர் சாதம் கடுகு பச்சை மிளகா கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சா இருக்கும். நல்ல உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக நமக்கு போகும். இது மாதிரி தயிர் சாட்டிலேயே ஒரு 10 வெரைட்டி பண்ணுவேன். ரொம்ப நல்லாவும் இருக்கும், விரும்பி எல்லாருமே சாப்பிடுவா. ரொம்ப ஃபேமஸ் எங்கள் வீட்டு தயிர் சாதம். இவருக்கு தயிர் சாதம் எப்படி பிடிச்சது ரொம்ப பிடிக்கிறதா வந்ததுன்னா, இவர் சின்ன பையனாக இருக்குச்ச அங்கே ஸ்கூலில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் கிறிஸ்டின் ஏதோ பீட்டர்னு ரொம்ப பேர், அவருடைய மாப்பிள்ளை தான் ராஜேஷன் நடிக்கிறார. இப்போ நடிச்சிருந்தார் கொஞ்சம் இப்போ நடிக்கிறாரான்னு தெரில, முன்னாடி ராஜேஷன் நிறைய நடிச்சிருந்தார். அவருடைய மாமா அவருக்கு கோவிலில் வர புளியோரையும் தயிர் சாதமும் ரொம்ப பிடிக்குமா. அதுக்காக அப்போல்லாம் 10 1 அண்ணா 2 அண்ணா தான் அதை கொடுத்து இவரை வாங்கிட்டு வர சொல்வாராம். இவர் போய் நிறைய அந்த ஊரில் ரொம்ப நல்லா புளியோரை பண்ணுவாள்.
அந்த ஐயங்கார் புளியோரைங்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாள் பாபநாசம் கோவிலில். அதே மாதிரி தயிர் சாதமும் ரொம்ப நல்லா பண்ணுவாளாம். அது ரெண்டையும் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுப்பேறான். அவர் வந்து இவருக்கும் கொடுப்பேறான். நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதமோ அந்த புளியோரையோ கொஞ்சம் கொடுப்பேறான். அதனால் அவருக்கு வந்து சாப்பாடுனாலே தயிர் சாதம் தான் பிடிக்கும். தயிர் சாதம் தான் மெயினாக சாப்பிடுவார். வேறு மற்றதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே கிடையாது, சாப்பிட மாட்டேன். நான் ரொம்ப கம்பல் பண்ணி எங்கேயாவது கல்யாணங்களில் ஏதானும் போட்டால் தான், இல்லைன்னா எனக்கு தயிர் சாதம் போடுப்பா போகிறோம் அப்படின்னு விடுவார். இதெல்லாம் பார்த்து செஞ்சு எல்லாம் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னது இன்னும் நிறைய சமையல் குறிப்பும் நான் சொல்ல போகிறேன், பாருங்கள்.